ஸ்போர்ட் ஆஸ்பிரன்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்க ஒரு லெவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அதை ரெகக்னிஷன் முதல்ல இந்த அளவுக்கு நீங்க விளையாடி நேஷனல் லெவல்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும். அப்புறம் அது மாதிரி வர பசங்களுக்கு ஒரு டெக்னாலஜி இன்புட்டும் இங்க கொடுக்க போறோம். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வித் டெக்னாலஜி நாலேஜ். இப்ப மெடிசன் வித் டெக்னாலஜி நாலேஜுக்கு இப்ப நாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஆரம்பிச்ச மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் வித் டெக்னாலஜி நாலேஜ். இப்ப வந்து பல ஸ்போர்ட்ஸ்ல குறிப்பா செஸ் மாதிரி இருக்கிறதுல அத்லீட்ஸ்ல நிறைய டெக்னாலஜி இருக்கு. இப்ப அத்லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு பேசிக்கா நிறைய சென்சார்ஸ் வேரபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அத்லீட்டோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறது, அவங்களுக்கு எவ்வளவு சஜஷன்ஸ் கொடுக்கறது, அதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல நடந்துட்டு இருக்கு. இதுவே ஒரு பெரிய மார்க்கெட் ஆகும். அதனால இதுல நிறைய வேலை வாய்ப்பும் இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் திஸ் டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா இது நிறைய பல இன்னோவேஷன்ஸ், பல யூனிகார்ன் கம்பெனிஸ் உருவாக்குறதுக்கு இது ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்குங்கிறது, முதல் படியா இருக்குங்கிறது எங்களோட அபிப்பிராயம். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியன் நீங்க வந்து ஜேஇ மெயின்ஸ் எழுதி ஜேஇ அட்வான்ஸ்டு எழுதி இருக்கணும், உங்க ரேங்க் லிஸ்ட்ல இருக்கணும். அதாவது இப்ப காமன் ஜெனரல் கேட்டகரி பீப்புள் சிஆர்எல்ல, அதே மாதிரி மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி அவங்க ஓபிசி லிஸ்ட்ல, எஸ்சி எஸ்டி அவங்க ரேங்க் லிஸ்ட்ல, அதே மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் அவங்க ரேங்க் லிஸ்ட்ல இருக்கணும். அது பிளஸ் மினிமம் 75% மார்க் வாங்கியிருக்கணும் பிளஸ் டூல, அகைன் 65% ஃபார் தி டிஃபரெண்ட் கேட்டகரிஸ். அதுக்கப்புறம் இது வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இதுக்கப்புறம் வந்து ஐஐடி பொறுத்தவரையில் நாங்க ஒரு கோர்ஸுக்கு ரெண்டு சீட் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் அட்மிஷன் வில் பி சோலி பேஸ்ட் ஆன் தி ஸ்கோர் அப்டைன்ட் இன் தி ஸ்போர்ட்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ். அதுக்கு நாங்க செப்பரேட்டா ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு ஒன்னு ப்ரிப்பேர் பண்றோம். அந்த ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிற ரேங்க் படி தான் இவங்களுக்கு கோர்சஸ் அலாட் பண்ண போறோம். அது எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட பண்றோங்கிறத அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன். இம்பார்ட்டன்டா இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் ஷுட் பி ரெகக்னைஸ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அதாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்கு சாய், அவங்களோட சேர்ந்து நாங்க இந்த கம்ப்ளீட் கிரைட்டீரியா எல்லாம் எவால்வ் பண்ணிருக்கோம், அவங்களோட இன்புட்ஸையும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ண ஈவெண்ட்ஸ் தான் இதுக்கு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம்.